இங்க நம்ம ஒரு அருமையான ஒரு நாடகத்தை பார்த்தோம். பார்ப்பனர்கள் பயந்து ஓடுறாங்க. இல்ல தோழர், பயந்து ஓடி எங்க ஓடி இருக்காங்க? வெளிநாடு ஓடி இருக்காங்க. எங்க போயிட்டாங்க? பொருளாதார ரீதியாக அவங்க இங்கே நீங்க வெட்டவே முடியாது, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. நம்ம பெரியாரோட கொள்கையை உள்வாங்கினது பார்ப்பன பெண்மணிகள் தான். மொட்டை பாப்பத்தில் யாரும் இப்ப நீங்க பாக்க முடியாது. பெரியார் ஒழிச்சு கண்டாரு. ஆனா இன்னைக்கு ஐஐடியிலும் ஐஐஎம்லயும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி டாப் லீடர்ஷிப்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஜீன்ஸ் பேண்ட் போடுறாங்க, ஆணுக்கு நிகராக தம் அடிக்கிறாங்க. பார்ப்பன பெண்கள் பெரியாரையும் முழுமையா உள்வாங்கி, ஆனா அவங்க கொள்கைக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. அப்ப நம்ம பெண்கள் என்ன பண்றோம்? இன்னமும் நம்ம ஊருக்கு வீட்டு பெண்கள் தான் இன்னும் அடிமைத்தனத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். பெரியாரோட கொள்கையை முழுமையா உள்வாங்க இருக்காங்க கேள்வி இருக்கு. எல்லாமே ஒரு லிப் சர்வீஸாவே இருக்கிற விஷயங்கள் இருக்கு. ஒரு பயம் வந்தா ஏதோ ஆயிடுமோன்னு ஒரு பயம் நம்ம பெண்களுக்கு உளவிலியா இருக்கு. அதை நம்மளதான் தட்டி கேட்க அவங்க கிட்ட சொல்லி ஆகணும். இது உயர்ந்த கொள்கையை, உள்நோக்கிய கொள்கையை, பயம் இல்லாத கொள்கையை, மன அழுத்தத்தை வெளியிடுற கொள்கை, இந்த கொள்கை தானே வெளிப்படையா சொல்லி ஆகணும். அதோட சூழல் இருக்கும். இப்ப நம்ம பொருளாதார ரீதியாக நலிந்து கிடக்கல. இப்ப ஆர்எஸ்எஸ்க்கோ பிஜேபி யார் ஃபண்ட் பண்ற நினைக்கிறீங்க? இங்க இருந்து நம்மளால் துரத்தப்பட்ட பார்ப்பனர்கள் இன்டைரக்டா ஃபண்ட் பண்ணி பணத்தை கொடுத்து இங்க நமக்கு எதிர்பார்த்து இருக்காங்க.